மறதிக்கு வல்லாரக்கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்களேன்ட்டு 3 நாளைக்கு முன்னாடியே கடையில் வல்லாரக்கீரை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்த கீரையை எங்கே வச்சேங்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எதார்த்தமா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா வல்லாரக்கீரை இருந்துச்சு. நல்ல வேளை வீணாக போகலை. சரி இந்த கீரையை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் நான் வல்லாரக்கீரையை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணா அரிஞ்சு வச்சுக்கலாம், அப்படிலாம் முழு இலையாக கூட நீங்கள் போட்டுடலாம். வேருள்ள கீரையை பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொள்ளையில் ஊனி வைக்கலாமேன்ட்டு 2 கட்டு கீரை அஞ்சதில் 5-6 வேர் உள்ள கீரை மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு. சரின்னு கொள்ளையில் போயிட்டு நான் ஊன ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் என்னோடய ஃபேஸ் பார்க்கறது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ட்ராவல் போயிட்டு வந்தால் தான் தலைவலிக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் வீட்டில் இருக்கும்போதே என்னன்னு தெரியல, ரொம்ப தலைவலி அதிகமாகவே வருது. குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் இருக்கேன். என்ன சொன்னாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அலசி வச்சுருக்கிற கீரையை பருப்போடு சேர்த்து ஒரு கிண்டிக்கோங்க. எப்போவுமே கீரை வந்துட்டு ஃபுல்லாகவே வெந்துடக்கூடாது. ஃபுல்லாக வெந்தால் கசந்த மாதிரி ஆகிடும். எப்போவுமே கீரை வந்துட்டு முக்கால் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரைக்குன்னு மட்டும் இல்லை, எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் முக்கால் பாகத்தில் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் விட்டு இறக்கிடுங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கீரை முன்ன சொன்ன மாதிரி ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ஓரளவு க்ரீனாக இருக்கும்போது எடுத்துருங்க. அப்போ தான் கூட்டு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கூட்டை இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, பட்டை மிளகாய் போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கூட்டோட சேர்த்து கொஞ்சமாக கோவக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.